ஹாய்! நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர் சாப்டர்ல பார்த்துட்டுருக்கோம். ஸோ பார்ட் 2 16th கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஹேஸ் த மோஸ்ட் அசிடிக் நேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசிடிக் நேச்சர் இருக்கணும் அப்படின்னா, நமக்கு -I இல்ல -R எஃபெக்ட் இருக்கணும். ரைட்? டொனேஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப இங்க பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? டொனேட்டிங் குரூப்ஸா இருக்கு. அப்ப இதுல அசிடிட்டி நமக்கு கம்மியா இருக்கும். அண்ட் இங்க பார்க்கும்போது +R எஃபெக்ட் இருக்கும் டொனேட்டிங். ரைட். இங்க இருக்கும்போது இந்த 2 சைடு நமக்கு என்ன இருக்கும்? டொனேஷன் இருக்கும். பட் ஃபீனால பொறுத்தவரைக்கும், இதுல வந்து நமக்கு டொனேஷன் இருந்தாலும், இதுலேருந்து H+ஸ வெளிய எடுத்தோம்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபீனாக்சைடு அயான் எப்படி இருக்கும்? ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கும்? ஃபீனால் இஸ் மோர் அசிடிக். ரைட்? எப்பவுமே அல்கைல் ஆல்கஹால்ஸ விட ஃபீனால் வந்து மோர் அசிடிக் தான். ஏன்னா அல்கைல் ஆல்கஹால்ஸ்ல ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. இதுல என்ன இருக்கும்? ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமாங் த ஃபாலோயிங் 4 காம்பவுண்ட்ஸ் ஃபீனால், மெத்தில் ஃபீனால், அடுத்து மெட்டா நைட்ரோஃபீனால் அண்ட் பேரா நைட்ரோஃபீனால். ரைட்? இதுல வந்து அசிடிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அசிடிட்டிக்கு ஜெனரலா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி குறையும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி நமக்கு இன்கிரீஸ் ஆகும். ரைட்? ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் பாருங்க. ஃபீனால், மெத்தில் ஃபீனால் இருக்கு அண்ட் மெட்டா நைட்ரோ. அப்ப நைட்ரோஃபீனால் இருக்கு. ரைட்டா? அப்ப நைட்ரோஃபீனால்ன்றது நைட்ரோ குரூப் நமக்கு என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ரைட்? ஸோ அப்ப அதுக்கு தான் அசிடிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் அதுலயும் நமக்கு மெட்டால வந்து எப்பவுமே இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போ, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போ மெட்டால வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். அதாவது லெஸ் எஃபெக்டிவா தான் இருக்கும். அப்ப இருக்கறதுல யாருக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும்னா, ஆ பேரா நைட்ரோஃபீனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெட்டா நைட்ரோஃபீனால் வரப்போகுது. அண்ட் இங்க OH அண்ட் மெட்டால நமக்கு என்ன வரப்போகுது? NO2. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீனாலா, மெத்தில் ஃபீனாலான்னு கேட்டீங்கன்னா, மெத்தில் குரூப்ன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப அசிடிட்டி குறைய தான் செய்யும். அப்ப அடுத்து ஃபீனால், லீஸ்ட் அசிடிக் தான் யார் வருவாங்க நமக்கு? மெத்தில் ஃபீனால் வருவாங்க. ரைட்? ஸோ அப்ப இங்க நமக்கு என்ன ஆயிரும்? OH இங்க CH3 இந்த ஆர்டர் தான் வரும். அப்ப ஆர்டர் பாருங்க. இது வந்து நமக்கு 4, 3 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இந்த ஆர்டர் எங்க இருக்கு பாருங்க. 4, 3, 1, 2. ஸோ ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A தான் நமக்கு என்னது இங்க ஆன்சர். நெக்ஸ்ட் வென் கிளிசரால் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் HI இட் ப்ரொடியூசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளிசரால் எடுத்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் HI போடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. CH2OH, CHOH and CH2OH. இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு HI ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 டைம்ஸ் HI ஆட் பண்ணுறேன். அண்ட் இட் வில் ஃபார்ம் CH2I, CHI, அகெயின் CH2I நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா இது அன்ஸ்டேபிள் அப்படின்றதுனால முதல்ல இந்த ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும்? ஐயா நமக்கு வெளியே I2வா வெளியே போயிடும். இப்போ -I2 இட் வில் ஃபார்ம் CH2 டபுள் பாண்ட் CH அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்? CH2I வந்துடும். ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அகெயின் ஒன் மோர் HI ஆட் ஆகுது. இப்போ அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் படி H எங்க ஆட் ஆகும்? இங்க ஆட் ஆகும். I எங்க ஆட் ஆகும்? இந்த பொசிஷன்ல ஆட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு மார்க்கோனிக் ரூல் அப்போ என்ன ஆயிரும்? CH3 இங்க CH I இங்க என்ன ஆயிரும் நமக்கு? CH2I அப்படின்னு இருக்கும். ரைட்? இப்போ இதுலேருந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னா 2 I2னா நமக்கு வெளியே போயிடும். -I2 எக்ஸஸ்ன்னு போட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ CH3 இங்கே CH டபுள் பாண்ட் CH2ன்னு வந்து எண்ட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் HI ஆட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அது என்னது நமக்கு அன்ஸ்டேபிள் தான். ரைட்? அப்போ 18th கொஸ்டினுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் HI ஆட் பண்ண போகிறோம். ரைட்டா? அன்ஸ்டேபிள் தான். இருந்தாலும் நமக்கு எக்ஸஸ் போட்டிருக்கனால என்ன ஆயிரும்? நமக்கு ஆட் ஆயிரும். அப்போ ஹைட்ரஜன் இஸ் ஆடட் டு த கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த சைடு ஆட் ஆயிரும். I வந்து இந்த இடத்துல ஆட் ஆக போகுது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா CH3, CHI இங்க என்ன ஆயிரும் நமக்கு? CH3 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? 2 அயோடோ ப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் A. ஸோ 2 அயோடோ ப்ரோபேன் தான் 18th கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். கன்சிடர் ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ எத்தனால் எடுத்து PBr போடுறாங்க. அடுத்து அதுலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கு ஆல்காலிக் OH அடுத்து H2SO4லாம் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனால் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எத்தனால் அப்படின்றது CH3, CH2OH அண்ட் எத்தனால். இதில் என்ன ஆட் பண்ணுறாங்க? PBr3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ புரோமினேஷன். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு? OH வெளியே போயிட்டு அங்கே என்ன ஆயிரும்? Br வந்துடும். அண்ட் இதில் அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஆல்கஹாலிக் KOH. ஸோ விச் இஸ் அன் எலிமினேஷன். அப்போ என்ன ஆயிரும்? இங்கேருந்து Brரும் இதுலேருந்து H நமக்கு என்ன ஆயிரும்?
மைனஸ் ஹெச்பிஆராக வெளியே போயிடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஃபார்ம் ஆயிரும். அண்ட் இதில் H2SO4 ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டில். அப்போ ஒரு பக்கம் ஹெச்சும் ஒரு பக்கம் SO3யும் வந்துடும். அப்போ CH3 ரைட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா CH2OSO3H அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ H2O போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இதுக்கு மேலே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இருக்க இடத்துல OH வந்துடும். அப்போ CH3 CH2OH ப்ளஸ் H2SO4 நமக்கு திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகும். ஏன்னா SO4H இருக்கு இல்லையா, இதில் என்ன ஆயிரும் நமக்கு அப்படியே இங்கே H ப்ளஸ் ஆட் பண்ணும்போது சல்ஃபூரிக் ஆசிடாக வெளியே வந்துடும். அப்போ ஃபார்ம் ஆகிறது நமக்கு எத்தனால் ஃபார்ம் ஆகும். அகைன் நமக்கு ரியாக்டன் ஸ்டார்ட் பண்ணதே என்ன ஆயிடுது, எண்ட்லையும் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் எங்கே பாருங்க, ஆப்ஷன் சி. ரைட், நெக்ஸ்ட் ஒன் கிளைகால் கொடுத்துட்டாங்க. ஆன் ஹீட்டிங் வித் பெராயோடிக் ஆசிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளைகால் ஆன் ஹீட்டிங் வித் பெராயோடிக் ஆசிட். பெராயோடிக் ஆசிட் வந்து HiO4 ரைட்டா. ஸோ இதில் ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா இது ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணிக்கும் ரைட்டா. ஸோ இங்கே O, அகெயின் இங்கேயும் O, அகெயின் I இங்கே என்ன நமக்கு டபுள் பாண்ட் O, இங்கே OH ரைட்டா. அப்போ என்ன இருக்குது நமக்கு ஆக்சுவலாக H2O வெளியே போயிருக்கு. வெளியே போயிட்டு என்ன இருக்குது நமக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் அகெயின் இதை நம்ம ஹீட் பண்ணும்போது இப்போ இந்த பாண்ட் இங்கே டபுள் பாண்ட் ஆயிடுது. ஸோ இந்த பாண்ட் வந்து அயோடின்கே போயிடுது. அண்ட் இது இங்கே நமக்கு டபுள் பாண்ட் ஆயிடுது. அப்போ ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா CH2O ஃபார்ம் ஆகுது. அதாவது CH2O ஃபார்மால்டிகேட் 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் HC டபுள் பாண்ட் OH ப்ளஸ் அடுத்து நமக்கு என்ன இதில் வெளியே போகுதுன்னா HiO3 நமக்கு வெளியே போகுது ரைட்டா. ஸோ அப்போ ஃபார்மேஷன் நமக்கு என்ன ஆகுது, 2 டைம்ஸ் ஃபார்மால்டிகேட். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ ஃபீனால் ஜிங்க் டெஸ்ட் கொடுத்து அடுத்து அதில் CH3Cl போட்டிருக்காங்க ஃப்ரெல் கிராஃப்ட்டு. அடுத்து அதில் அல்கலின் KMnO4 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இசட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபீனால், ரைட். இதில் நான் வந்து ஜிங்க் டெஸ்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இட் வில் ஃபார்ம் பென்சீன். ஏன்னா என்ன ஆயிரும், நமக்கு ஜிங்க் ஆக்சைடு வெளியே போயிடும். இந்த ஆக்சிஜனை யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஜிங்க் எடுத்துகிட்டு போயிடும். ஃபீனால் வந்துடும், சாரி பென்சீன் ஃபார்ம் ஆயிரும் ஃபீனாலிருந்து. இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், CH3Cl இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் AlCl3. இப்போ ஃபிடோல் கிராஃப்ட் அல்கைலேஷன், ஸோ CH3 ஆட் ஆக போகுது அண்ட் இட் வில் ஃபார்ம் டொலுவின். CH3 இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த பாண்டிங் வந்து என்ன பண்ணிக்கும், இதை ஆட் பண்ணிக்கும். இப்போ ஒரு டொலுவினில் அல்கலைன் KMnO4 போடுறோம் சரிங்களா. அப்போ என்ன சொல்லுவோம், சைட் செயின் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த CH3 நமக்கு என்ன மாறிடும்னா சைட் செயின் ஆக்சிடேஷன் மூலமாக COOH மாறிடும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் பென்சோயிக் ஆசிட். கடைசியில் இசட் நமக்கு என்ன வருது, பென்சோயிக் ஆசிட் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், எத்திலீன் ஆக்சைடு வென் ட்ரீட்டட் வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஈல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எத்திலீன் ஆக்சைடு எடுத்துக்கலாம். இதுதான் என்னது நமக்கு எத்திலீன் ஆக்சைடு. அண்ட் இதை ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட நான் ரியாக்ட் பண்ணுறேன். RMgX R- இருக்கும். ஸோ இது இங்கே அட்டாக் பண்ணும்போது இது என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும் நமக்கு. அண்ட் இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இப்போ இந்த R அட்டாச் ஆயிடுச்சு. அப்போ CH2O-. இங்கே நமக்கு என்ன இருக்கும், MgBr இருக்கும். அண்ட் MgBr மேலே ப்ளஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பக்கம் யார் வந்துடுவாங்க, H+, இங்கே யார் இருப்பாங்க நமக்கு OH-. அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், CH2OH which is a primary alcohol ரைட்டா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், நமக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் அசிடிக்னு கேட்டிருக்காங்க. இப்போயும் அதே தான்ப்பா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு அசிட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரியும் அல்கைல் ஆல்கஹால்ஸை விட ஃபீனால்ஸில் இருக்கக்கூடியதான் மோர் அசிடிக். அப்போ இந்த மூணில் எதாவது ஆன்சராக இருக்கும் நமக்கு பாருங்கள் ரைட்டா. இங்கே எந்த குரூப்பும் இல்லை, இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ அப்போ அசிடிட்டி நமக்கு என்ன ஆயிரும், குறையும். இங்கே மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால அசிடிட்டி இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன், which one of the following will not form a yellow precipitate on heating with alkaline solution of iodine. Alkaline solution of iodine அப்படின்னா NaOH plus I2 ரைட்டா. அது என்ன ரியாக்ஷன், நமக்கு அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் யாருக்கு நமக்கு போகும் அப்படின்னா
CH3CO இந்த குரூப் ஃபார்ம் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஆல்கஹாலுக்கு மட்டும் தான் போகும். ஸோ இங்க பாருங்க, இங்க CH3OH இருக்கா? ஸோ இத ஆக்ஸிடைஸ் பண்ணா CH3COன்னு ஃபார்ம் ஆகும். அது கீட்டோன் ஃபார்ம் ஆகும். அப்ப இது போகும். இங்கேயும் பாருங்க CH3 இருக்கு. ஸோ இதுவும் போகும். அண்ட் இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்னா, இத ஆக்ஸிடைஸ் பண்ணீங்கன்னா CH3CHOன்னு வரும். ஆல்டிகைடா மாறும். இதுவும் நமக்கு போகும். யார் மட்டும் தான் போமாட்டாங்க? சி மட்டும் தான் நமக்கு போகாது. ரைட்? கான்செப்ட் CH3CO இருக்கணும்ப்பா. அப்ப A பாருங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். இப்ப A எடுத்துக்கோங்க. CH3, CH3ன்னு இருக்கு. இங்க OH இருக்கு. ஸோ இத நான் அயோடின்ல ஃபர்ஸ்ட் இது ஆக்ஸிடைஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மாறும் நமக்கு? CH3, C டபுள் பாண்ட் O, CH3. ஸோ நமக்கு தேவையான அந்த CH3CO குரூப் வந்துருச்சா? அப்ப இது அயோடா ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? பட் ஆனா இதே வந்து இப்ப D போட்டீங்கன்னா கூட Dல CH3 CH2OH. ஸோ இது ஆக்ஸிடைஸ் ஆச்சு அப்படின்னா அயோடின்ல நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? அசிட்டால்டிகைட் ஃபார்ம் பண்ணும். அதுலயும் நமக்கு என்ன இருக்கு? CH3, C டபுள் பாண்ட் O இருக்கு. ஏர்ட்ட மட்டும் தான் வராது. Cக்கு மட்டும் தான் நமக்கு வராது. ரைட்? அப்ப அது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகாது? ஹாலோ ஃபார்ம் போகாது. அவங்க கேட்டிருக்கிறதே ஹாலோ ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. வில் நாட் ஃபார்ம் எல்லோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க? ஆப்ஷன் சி நமக்கு ஃபார்ம் பண்ணாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். N-propyl alcohol and isopropyl alcohol can be chemically distinguished by which reagent அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. N-propyl ஆல்கஹாலும் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும். N-propyl அப்படின்றது நார்மலா ஒரு ப்ரொப்பைல் காம்பவுண்டு. ரைட்டா? அண்ட் ஐசோப்ரோபைல் அப்படின்றது என்னது? இது ஐசோப்ரோபைல். ஸோ ஃபர்ஸ்ட் குளோரினேட்டிங் ஏஜென்ட். இது குளோரினேஷனை பொறுத்த வரைக்கும் சேமா அதே மாதிரி குளோரின் தான் கொடுக்கும். அண்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது இதை நம்ம இதுக்கு மேலே ரிடக்ஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நமக்கு இட் வில் ஃபார்ம் அல்கேன்ஸு. ரைட்டா? அதுவும் ஒரு ஏர் தான். அடுத்து ஆக்சிடேஷன் வித் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு. ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரெண்டுமே வேறு வேறு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கிறதுனால இட் வில் ஃபார்ம் ஆல்டிகைட். அண்ட் திஸ் ஆல்டிகைட் அகைன் ஆக்சிடைஸ்டு டு ஏன்னா KMNFO K2Cr2 ஸ்ட்ராங்கு. அகைன் ஆக்சிடைட் டு ஃபார்ம் ப்ரொப்பனாயிக் ஆசிட். ரைட்டா? பட் இதே வந்து நம்ம இங்கே ஆக்சிடைஸ் பண்ணும்போது செகண்டரி ஆல்கஹாலை இது பிரைமரி அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? செகண்டரி. இப்போ செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா இட் வில் ஃபார்ம் அ கீட்டோன். ஸோ அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டையும் 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வர்றதுனால நம்ம இதை ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அப்போ சி. ஓசோனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா டபுள் பாண்டட் காம்பவுண்டில் மட்டும் தான் நடக்கும். டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டட். ஸோ ஆல்கஹால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட், when phenol is treated with chloroform and NaOH, the product formed கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது என்ன ரியாக்ஷன்? ஆக்சுவலாக ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ஃபீனால் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா CHCl3 நான் டேரெக்டாக எழுதினேன். ஏன்னா நிறைய தடவை நம்ம போன வீடியோலேயே நம்ம எழுதியிருப்போம் மெக்கானிசம்லாம். உடனே நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும்? ஆல்டிகேட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபீனால் அண்ட் இந்த பொசிஷனில் CHO. இதுக்கு பேர் சாலிசில் ஆல்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இதெல்லாமே டேரக்ட் கொஷின் தான். இப்போ நம்ம 26 எல்லாம் ரொம்ப ரொம்ப டேரக்டான கொஷின். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் ரிடக்ஷன் எனி ஆல்டிகேட் கிவ் செகண்டரி ஆல்கஹால்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஒரு ரிடக்ஷன் பண்ணும்போது எல்லா ஆல்டிகேட்டும் செகண்டரி ஆல்கஹால்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்டிகேட்ஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது இட் வில் ஈல்டு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அடுத்து பாருங்கள், ரியாக்ஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் வித் H2SO4 கிவ்ஸ் கிளிசரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா ரியாக்ஷன் வித் வெஜிடபிள் ஆயில் வித் NaOH தான் வில் கிவ் கிளிசரின். ரைட்டா? ஸோ அப்போ 27ல் பார்த்தீங்கன்னா பியும் தப்பு. சி பாருங்கள், ஆல்கஹாலிக் அயோடின் வித் NaOH கிவ்ஸ் அயோடோஃபார்ம். ஸோ இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நான் அயோடோஃபார்முக்குரிய ரியாஜன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுக்ரோஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் NaCl கிவ்ஸ் இன்வெர்ட் சுகர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. NaClக்கும் சுகருக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட்டா? உங்களுக்கு வந்து HCl H2SO4 கூட தான் என்ன ஆகும்? நமக்கு இன்வெர்ட் சுகர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஹைட்ராலிசிஸ் ஆக ஆரம்பிக்கும். NaCl ஜஸ்ட் சால்ட் தான், ஒன்றும் ஆகாது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் அசிடிக் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போயும் அசிடிக் ஆர்டர் என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா மோர் அசிடிக். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்னா லெஸ் அசிடிக். இங்கே NO2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அப்போ 3 தான் மோர் அசிடிக். அண்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது செகண்டில். ஸோ அப்போ இது என்ன இருக்கும்? லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். அப்போ 3 மோஸ்ட்டு 2 லீஸ்ட்டாக இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி. ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். த ரியாக்ஷன் ஆஃப் CH2CH2O with RMgX leads to the formation of A. ஸோ இதை இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சால்வ் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இருந்தாலும் நான் திரும்ப அதை சால்வ் பண்ணலாம்.
இப்போ CH2 இங்கே நமக்கு O அப்படின்னு இருக்கு இல்லையா? ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? RMgX ஆட் பண்ணுறோம். ஸோ R மேலே மைனஸு அண்ட் இது இந்த பிளேஸ் அட்டாக் பண்ணோம்னா இது என்ன ஆயிரும்? O மைனஸாக ஓப்பன் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? R CH2 இங்கே O மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? MgBr ப்ளஸ்ன்னு இருக்கும். MgXனா Xன்னு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே Xன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடம் பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் H ப்ளஸ் இந்த பக்கம் OH மைனஸ் போகும். அப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா R CH2 OH அப்படின்னு நமக்கு வரும். ரைட்? ஸோ அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when 3,3-dimethyl 2-butanol is heated with H2SO4 the major product formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் பண்ணலாமா? ஸோ பியூட்டனால் தான். அப்போ 4 கார்பன் 1 2 3 and 4. இதில் தேர்டு கார்பனில் நமக்கு என்ன இருக்குது? 2 மெத்தில் இருக்குது. ஸோ 3,3-dimethyl அண்ட் 2-butanol. இங்கே என்ன நம்ம H3 போட்டுக்கலாம் அண்ட் இங்கே H இங்கே H3. இப்போ இதில் என்னது? ஆசிட் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா இந்த OH வந்து இந்த ஆசிட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வாட்டராக நமக்கு வெளியே போயிட்டு ஒரு கார்போகேட்டனை ஃபார்ம் பண்ணும். அப்போ CH3 இங்கேயும் CH3 அண்ட் இங்கே நேரம் CH3 இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இது ஒரு செகண்டரி கார்போகேட்டன். இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு மெத்தில் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக இதை டெர்ஷரி கார்போகேட்டனாக மாற்றலாம். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 1,2 மெத்தில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல CH3 இங்கே நேரம் CH3 அண்ட் இங்கேயும் CH3 ரைட்? இங்கே இருக்கு நமக்கு ப்ளஸ் இருக்கும். ரைட்டா? அப்போ இதுதான் அது நமக்கு டெர்ஷரி கார்போகேட்டன் which is என்னது? மோர் ஸ்டேபிள். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலேருந்து இப்போ பீட்டா பொசிஷன் பாருங்கள். ஸோ இது ஒரு பீட்டா அண்ட் இதுவும் ஒரு பீட்டா அண்ட் இது ஒரு பீட்டா. சைஸ் ஆஃப் ரூல் படி பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாவில் தான் H ரிமூவ் ஆகும். அப்போ இதுலேருந்து நமக்கு H ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இட் வில் ஃபார்ம் CH3 C டபுள் பாண்ட் C இங்கே நேரம் அகைன் CH3. அப்போ 2,3 டைமெத்தில் பியூட்டூயின் எப்படி? 1 2 3 4. அப்போ 2லையும் 3லையும் மெத்தில் இருக்குது. 2,3 டைமெத்தில் பியூட் 2யின் ஃபார்ம் ஆகும். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் கொஸ்டினாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.